வாழ்வாங்க. அப்ப உண்மையை தேடுவது என்பதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உங்களை அவஸ்தைப்படுத்திட்டு தான் நீங்க உண்மையை தேடணும். இப்ப நான் அதுக்குதான் ரொம்ப ஈஸியஸ்ட் வே, ரொம்ப ஈஸியஸ்ட் வே. இந்த மாதிரி உண்மைகளை வெளிக்காட்டணும்னா இறைநிலை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். மனித நிலை உதவாது. நல்ல ஞாபகம். ஏன்னா மனித நிலை கர்ம நிலையில் தான் இருக்கும். யாருக்கு உண்மை நிலை தெரியும்னா, வெற்று மண்டலத்தை தாண்டிய சிந்தை யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் உண்மை நிலையை சொல்ல முடியும். வெற்று மண்டலம் தாண்டாத சிந்தனை பயன்படாது. அது மண்ணுக்குள்ளதான் போகும். அப்படி வெற்று மண்டலம் தாண்டிய சிந்தனை உடையவர்கள் கிடைத்தால் அடுத்த கட்டம், வெற்று மண்டலம் தாண்டிய சிந்தனை உள்ளவர்கள் மண்ணில் இருக்க மாட்டார்கள். இல்லையா? அதை கூட விட்டு வைக்கலாம். அது பெரிய மேக்னெட், போனாலே பிடிச்சுக்கும். இருளை சாதாரணம் இல்லை. நம்ம எல்லாம் சும்மா சொல்றோம். நீங்க அந்த இருள் நிலைக்குள்ள போனீங்கன்னா மேக்னெட் மாதிரி உங்களை பிடிக்கிறோம். வெளியில விடாது, விழ முடியாது. வெளிச்சத்துல போனா அது உங்களை எரிக்கும், உங்களை காணாம விரட்டும். ரெண்டு வித்தியாசம் இருக்கும். டார்க்னஸ் இஸ் மேக்னெட். அந்த கருப்பு இருக்கிறதே அது மிகப்பெரிய ஆற்றல். அதுதான் படைப்பாற்றல். நீங்க அந்த கருப்பை அடையிறது தான். கண்ணை பொத்திட்டு இருக்க எனக்கு ஒளி வெளிச்சம் லைட் ஜோதி இதெல்லாம் கற்பனை, சும்மா. அதுக்கு மேல் போக போக போகத்தான் அங்க போனீங்கன்னா இருள். ஒண்ணுமே நோ சத்தம், நிசப்தம். எந்த உருவமும் கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது. அப்படியே ஒரு நிசப்தம். அப்ப எந்த பேச்சும் இல்லை, எந்த கூத்தும் இல்லை, எந்த வெளிச்சமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நிசப்தமாக இருக்கிறது. அப்ப நான் ஒண்ணுமே இல்லையா? நீங்க ஒண்ணுமே இல்லைதான். பட் ஒன் திங் டு ரிமெம்பர், என்னன்னு சொன்னா, அந்த நிலையில் நீங்கள் இருக்கிற பொழுது என்ன நினைத்தாலும் அது நடக்கும். என்ன நினைத்தாலும் நடக்கும். இப்ப செத்து இருக்கிறான், அவன் எழுந்து வரட்டுமே எங்கன்னு சொன்னா வந்துடுவான். ஒருவனுக்கு கையில 5 விரல் தான் இருக்குது, ஒரு கையில 7 விரல் வரட்டுமேனா வந்துடும். அன்பிலீவபிள் திங்ஸ். எப்ப கிடைக்கிறது? நீங்கள் இருள் மூடினதான், இருளில் போனாதான். வெளிச்சத்தில் இருந்தா வராது. ஏன்னா வெளிச்சம் எல்லாருடைய கர்மா. வெளிச்சம் எல்லாருடைய கர்மா. இருள் இறைவனுடைய அஸ்திரம். நீங்க இருளை அணைச்சு போக 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 இறைவனோட நெருங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சுப்பாங்க. ஆரம்பமும் முடிவும் இருள தான். தாயினுடைய கருவறையும் சரி, இந்த உடம்பில் கடைசியில் போட்ட கல்லறையும் சரி, ரெண்டுமே இருளறை தான். இல்லையா? வாழ்க்கை என்பது ஒளி அலைகளாக இருக்கிறது. வெற்று வேட்டாதிப்பது, வேதனைக்குள் மாய்ந்திருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஞானம் எப்படி வருகிறது? வெளியில் இல்லை, உங்களிடம்தான் இருக்கிறது. இது நம்ம முதல் ஞாபகத்தில் வைக்கணும். ஞானம் எங்கே இருக்கிறது சொன்னா, ஒவ்வொருவரும் என்னிடம் இருக்கிறது. தைரியமா சொல்ல. அப்ப நீ பெரிய ஞானியா? உங்களோட ஞானம் இருக்குதா அப்படின்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்க. டோன்ட் ரிப்ளை. முதல்ல சொன்னதுதான் ரிப்ளை. அதோட முடிஞ்சு போச்சு. அது எல்லாமே அதுல அடங்கிட்டு. ஞானம் என்னிடம் இருக்கிறது. எப்படி இருக்குது உங்ககிட்ட? நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ரிப்ளைஸ் மௌனம் தான். ஏன்னா ஞானம் பேசுவது மௌன மொழி. அதுக்கு பிறகு நீங்க பேசுறது எல்லாம் மௌனமா தான். நான் என்ன கேள்வி கேட்டாலும் மௌனமாகத்தான் இருக்கும். அப்பதான் சொல்லுவான், இவங்கெல்லாம் பேச முடியாது, லூஸ் பைலா இருப்பான், வாய் கொண்டே சொல்ல மாட்டேங்கிறான், தீவிர ஞானியா சொல்லிட்டு நம்மளை விட்டு ஓடிடுவான். இதுதான் நமக்கு வேணும். அஞ்ஞானிகள்லாம் நம்ம பக்கத்துல வேண்டாம். முத்த கடைசியில் இதான் கையாண்டார். முதல் ஒவ்வொரு இடமும் ஓடுறார், ஒவ்வொருத்த காலையும் பிடிக்கிறார். எனக்கு உண்மையை சொல்லு, ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் மனுஷன் சாகுறான், ஏன் துக்கத்துல போறோம்,
பெற்றவங்களை சாவு விட்டுட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் சரியா? எனக்கு என்னைக்கு சாவு? நான் ஏன் வாழணும்? ஏகப்பட்ட கேள்வி. நம்ம டைப் பண்ணி வச்சா ஒரு 10 பக்கத்துக்கு கொண்டுட்டு ஓடுறார். ஒரு ஊர் 2 ஊர் இல்ல, தெரிஞ்ச தெரியாத காட்டுல எல்லாம் போறார். பாக்குறவங்களெல்லாம் கேட்கிறார். மலையை பார்த்து பேசுறார், கடலை பார்த்து கத்துறார், வானத்தை பார்த்து சொல்றார். ஏன்னா அந்த மனநிலை அப்படி போயிடுச்சு. எல்லாத்தையும் கேட்கிறார். எங்கேயுமே there is no reply. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கிறார். அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் உணர்ந்தார். உணர்ந்ததுக்கு பிறகு மற்றவர்களுக்கு உபதேசம் சொன்னார். ஏன்பா, நம்ம கஷ்டப்பட்டாதான்பா கஷ்டத்தினுடைய அருமை தெரியும். நீ வீட்லயே தின்னுட்டு தூங்கினேன்னா வறுமை தெரியாது. அம்மா அப்பா காசு தரது செலவு பண்ணிட்டே இருந்தா பணத்துக்கு வேல்யூ இருக்காது. நம்ம போய் வேலை பார்த்து அதை வாங்கிட்டு வந்து இல்லையா, அப்பதான் அந்த பணத்தினுடைய தன்மை தெரியும். என்ன உண்மையதான் சொல்றார். மெட்டீரியல் லைஃபை பத்தி பேசுறாரு. இந்த மெட்டீரியல் லைஃபை பேசின உடனே அவன் அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருந்தான். பட் யாருமே மாறல. இப்ப கூட பாருங்க, நீங்க எத்தனை காலம் உபதேசம் சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒருத்தரும் மாற மாட்டாங்க, மாற முடியாது. நீங்க 100 வருஷம் உபதேசம் சொன்னா கூட யாரும் மாற மாட்டாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு காலம் வந்த மகான்கள்லாம் உபதேசம் பண்ணாமல இருந்தாங்க, சொல்லாமல இருந்தாங்க. எவ்வளவு பெரிய வால்யூமா புக்கு போட்டு வச்சிருக்காங்க. முடியாது. மெட்டீரியல் லைஃப் பேசினீங்கன்னா முடியாது. ஏன்னா அது கர்மாவின் கூடாது.